ஜான்பூர்ன்ற காட்டில் ஒரு காஞ்ச மாமரமும் செழிப்பான ஆப்பிள் மரமும் இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. யாராவது எனக்கு உதவி செய்யுங்களே. யாராவது எனக்கு தண்ணி ஊற்றி பராமரிச்சா எவ்வளோ நல்லா இருக்கும். கொஞ்சம் உதவி செஞ்சாலே போதும், நான் நல்லா பொழைச்சிப்பேன். நண்பா, நீ கவலைப்படாத. கண்டிப்பா உனக்கு யாராவது உதவுவாங்க. நீ வேணா பாரு. அவங்க அப்படி பேசிட்டு இருந்தப்போ லட்சுவும் ஜக்குவும் அந்த பக்கம் வந்தாங்க. ஜக்கு, நம்ம இந்த மாமரத்து குச்சியை பறிச்சு அந்த ஆப்பிள் மரத்துல வீடு கட்டிக்கலாம். அந்த மரத்துல ஆப்பிள் நிறைய வரும் போல இருக்கு, நல்லா காய்க்கும் போல இருக்கு. தினம் அந்த ஆப்பிளை சாப்பிட்டு நம்ம நிம்மதியா இருக்கலாம். இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் எனக்கு தண்ணி ஊத்துறீங்களா? எனக்கு தாகமா இருக்கு. எனக்கு நீங்க தண்ணி ஊத்துனா நான் மறுபடியும் பொழைச்சிப்பேன். மரமே, உனக்கு தண்ணி ஊத்துறதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை. நாங்க அந்த ஆப்பிள் மரத்துல கூடு கட்ட போறோம். எங்க வேலையை பார்க்கவே எங்களுக்கு நேரம் பத்தாது. அப்படியே நேரம் இருந்தாலும் உனக்கு எதுக்கு நாங்க உதவி செய்யணும்? எங்களுக்கு செழிப்பான ஆப்பிள் மரம் இருக்கு. கூடிய சீக்கிரம் அந்த மரத்துல நிறைய பழம் வைக்க போகுது. நாங்க அந்த மரத்துல சந்தோஷமா வாழ்வோம். உனக்கு உதவிலாம் செய்ய முடியாது. கொஞ்ச நாள்லயே ஆப்பிள் மரத்தில் நிறைய ஆப்பிள் வர ஆரம்பிச்சிச்சு. அதே சமயம் லட்சுவும் ஜக்குவும் ஆப்பிள் மரத்தில் கூடை கட்டி சந்தோஷமாக இருந்தாங்க. லைலா உணவு தேடிட்டு அந்த பக்கம் வந்தப்போ மாமரம் அழுகிறத பார்த்துச்சு. மாமரத்துக்கிட்ட இப்படி கேட்டுச்சு. மாமரமே, எதுக்காக நீ அழுகிற? எனக்கு மனசே சரியில்லை. எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. எல்லா பறவையும் செழிப்பான மரத்தை தேடி போறாங்க. ஆனா ஒருத்தர் கூட எனக்கு உதவி செய்யல. ஒரு காலத்துல எனக்கு ஃப்ரெண்டா இருந்த பறவை கூட இப்போ எனக்கு உதவி செய்யல. நீ கவலைப்படாத. தினம் நான் உனக்கு தண்ணி ஊற்றி உனக்கு வேண்டிய உரத்தை போடுறேன். கண்டிப்பா நான் உனக்கு உதவி செய்வேன். நீ கவலையே படாத. ரொம்ப நன்றி. நீ செய்ய போற இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். அன்னையிலிருந்து லைலா அந்த காஞ்ச மாமரத்துக்கு தண்ணீர் ஊற்றி உரம் போட்டு நல்லா பராமரிச்சுட்டு வந்துச்சு. ஒரு நாள் லைலாக்கு ரொம்ப அசதியாக இருந்துச்சு. அப்பாடா, இன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. தண்ணி தாகமா இருக்கு. பசிக்குது. நான் போய் அந்த ஆப்பிள் மரத்துல ஒரு ஆப்பிளை பறிச்சு சாப்பிட்டு வரேன். அப்படி நினச்ச லைலா ஆப்பிளை சாப்பிடலான்னு ஆப்பிள் மரத்துக்கு போனப்போ லட்சுவும் ஜக்குவும் வந்துட்டாங்க. என்ன தைரியம் உனக்கு? எங்க மரத்துல இருக்க ஆப்பிள சாப்பிடலான்னு வந்தியா? யாரு உனக்கு இந்த அனுமதியை கொடுத்தது? மரம் எல்லாருக்கும் பொதுவானது தான். அது என்ன உங்க ஆப்பிள் மரம்? நீங்க கூடு கட்டிட்டா உங்க ஆப்பிள் மரமா? என்ன லைலா, என்ன எதிர்த்து பேசுற? இந்த மரத்துல நாங்க கூடு கட்டி இந்த ஆப்பிள் மரத்துக்காகவே நாங்க இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு மட்டும்தான் இந்த மரம். நீ தொடக்கூடாது. இவகிட்ட என்ன பேச்சு? எடு அந்த கயிறை. ஜக்குவும் லட்சுவும் அந்த ஆப்பிள் மரத்திலேயே லைலாவை கட்டி போட்டாங்க. எங்க மரத்து பழத்தைய நீ சாப்பிடணும்னு நினைச்ச? இப்ப பாரு, நீ ஆசையா வளர்க்குற அந்த மாமரத்தை வெட்டி போட்டுடுறேன். வேணாம் வேணாம், நான் செஞ்சதுக்கு அந்த மரத்துக்கு எதுவும் ஆகக்கூடாது. அந்த மரத்தை ஒன்றும் செய்யாதீங்க. பாவம், விட்டுருங்க. இப்போதான் அதுவே கஷ்டப்பட்டு பொழைச்சி வருது. லைலா எவ்வளோ சொல்லியும் கேட்காம ஜக்கு அந்த மாமரத்தை வெட்டிட்டான். மாமரம் மேல் பகுதி மட்டும் கீழே விழுந்துருச்சு. அப்புறம் லைலாவை கழட்டி விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. மாமரமே, என்னை மன்னிச்சிடு. அவங்க என் மேல இருந்த கோவத்தை உன் மேல காட்டிட்டாங்க. உன்னை வெட்டினத எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ கவலைப்படாதே. உனக்காகவே நான் திரும்பவும் சரியாகி துளிர் விட ஆரம்பிப்பேன். நீ எப்போதும் போல எனக்கு தண்ணீர் ஊற்றி உரம் போடு. மாமரம் சொன்னதை கேட்டு லைலா அன்னையிலேருந்து மறுபடியும் அந்த மரத்துக்கு தண்ணீர் ஊற்றி உரம் போட்டு பத்திரமா பார்த்துக்குச்சு. பாத்தீங்களா ஜக்கு, இந்த லைலாவோட திமிர? அந்த மரத்தை வெட்டியும்
திரும்ப அந்த மரத்துக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏ லைலா, அந்த மரம் பிழைக்காது, இன்னுமா அந்த மரத்தை நம்பிக்கிட்டு இருக்க? லைலா எதுவுமே பேசாம அமைதியா மாமரத்துக்கிட்டேயே இருந்துச்சு. சரி, அதை விடுங்க ஜக்கு. நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நம்மளோட இந்த ஆப்பிள் மரத்துக்கு பூச்சி வச்சிருச்சு. இதுக்கு மேல இந்த மரத்தை நம்பி பிரயோஜனமே இல்லை. நம்ம காட்டுக்குள்ள போய் வேற ஏதாவது நல்ல மரமா பார்த்து அந்த மரத்துல கூடு கட்டி இருப்போம். என்னை விட்டு போயிடாதீங்க, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. இந்த ஆப்பிள் மரத்துக்காகவே வாழ்றேன்னு சொல்லிட்டு இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வந்தோடனே நீங்க 2 பேரும் எஸ்கேப் ஆகுறீங்களே. எனக்கு ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கு. நீங்க மருந்து வாங்கி போட்டாலே எனக்கு சரியாகிடும். என்னது, உனக்கு மருந்து போடணுமா? உனக்கு மருந்து போட்டு டைம் வேஸ்ட் பண்றதுக்கு நாங்க வேற மரத்தை தேடி கண்டுபிடிச்சு அந்த மரத்துல சூப்பர் கூடு கட்டிடுவோம். அது மட்டும் இல்ல, உனக்கு மருந்து போட்டு அந்த பூச்சால எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருச்சுன்னா சீச்சி, நான்லாம் தொடமாட்டேன். வாஜுக்கு நம்ம போகலாம். அப்படி சொல்லிட்டு லட்சுவும் ஜக்குவும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அவங்க போனோடனே லைலா ஆப்பிள் மரத்துக்கிட்ட இப்படி சொன்னிச்சு. ஆப்பிள் மரமே, நீ கவலைப்படாத. நீ இவ்வளோ நேரம் பேசினத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நான் போய் டாக்டர் கிட்ட உனக்காக மருந்து வாங்கிட்டு வரேன். ரொம்ப நன்றி லைலா, உனக்கு ரொம்ப நல்ல மனசு. ஆனா இந்த லட்சுவியும் ஜக்குவையும் பார்த்துட்டியா? என் மேல வீடு கட்டி என் மரத்துல இருந்த ஆப்பிள சாப்பிட்டுட்டு இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைன்னு அவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆகிட்டாங்க. சரி விடு, பழச நினச்சே கவலைப்பட்டுட்டே இருக்காத. நான் உனக்கு உதவி செய்கிறேன். அப்படி சொன்ன லைலா டாக்டர் கிட்ட மருந்து வாங்கிட்டு வந்து ஆப்பிள் மரத்துக்கு தினமும் போட்டுச்சு. ஆப்பிள் மரத்துக்கு பூச்சி சீக்கிரம் சரியாகிடுச்சு. அதே சமயம் லட்சவும் ஜக்குவும் எங்க அலைஞ்சும் நல்ல மரமே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. என்ன ஜக்கு, நம்ம இவ்ளோ அலைஞ்சும் நல்ல மரமே கிடைக்கல. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, பசிக்குது ஜக்கு. லட்சு, எனக்கு மட்டும் என்ன, உன் கூட நானும் தானே அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. பேசாம நம்ம ஒன்று செய்யலாம், அந்த ஆப்பிள் மரத்துக்கே போகலாம். அந்த ஆப்பிளை சாப்பிட்டு வேற மரம் கிடைக்கிற வரைக்கும் அந்த மரத்திலே இருப்போம். வேற மரம் கிடைச்சோடனே அங்கேருந்து கிளம்பிடுவோம். எங்க வந்தீங்க 2 பேரும்? எனக்கு ஒரு பிரச்சனைன்னு என்னை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டு இப்ப எதுக்கு வந்தீங்க? நான் இருக்கனா இல்லையான்னு பார்க்க வந்தீங்களா? டேய் ஆப்பிள் மரமே, கோச்சிக்கிட்டியா? சும்மா நாங்க உன்னை விட்டு போற மாதிரி பிராங்க் பண்ணோம். பிராங்க். உன்னை விட்டு போக மாட்டோம். எப்படி உன்னை தனியா விட்டு நாங்க போவோம்? பிராங்கா? என்ன கதை விடுறியா? லைலா எனக்கு உதவி செஞ்சா, லைலா என்ன பார்த்துக்கிட்டா. ஆனா நீங்க 2 பேரும் என்ன அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்கல்ல. இப்ப எதுக்கு வந்தீங்க? இங்க இருந்து கிளம்புங்க முதல்ல. ஓ, அப்ப உனக்கு பூச்செல்லாம் சரியாகிடுச்சா? அதான் ஏதோ வித்தியாசமா இருக்கியேன்னு பார்த்தேன். என்ன ஆப்பிள் செல்லம், நான் தான் சொல்றேன்ல, சும்மா கிட்ட விளாண்டோன்னு. என்ன ஆப்பிள் மரமே, லட்சு அவ்வளோ தூரம் உன்கிட்ட செல்லமாக பேசிக்கிட்டு இருக்கா. நீ திமிரா பதில் பேசிட்டே இருக்க. அவ்வளோ தூரம் ஆகிட்டியா நீ? என்ன மிரட்டுற? ஒழுங்கா இங்க இருந்து 2 பேரும் ஓடி போயிருங்க. இல்ல உங்க 2 பேர் மேலேயும் என் கிளைகளை போடுவேன். அவ்வளவுதான். நீங்க மரம் அவங்க மேல கிளைய போட்டுருமோன்ற பயத்துல 2 பேரும் அங்க இருந்து பறந்து போயிட்டாங்க. ச்சே, நம்ம இப்போ என்ன பண்ணுறது? எங்கேயும் மரமே இல்லை, பழமும் இல்லை. நம்ம என்ன செய்ய போகிறோன்னு தெரியலையே லட்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம எப்பொழுதும் அடுத்தவங்களுக்கு முடிஞ்ச உதவியே செய்யணும். யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. யாருக்காவது ஏதாவது கஷ்டம் இருந்தால் அவங்கள பாதியிலே விட்டுட்டு போகவே கூடாது. ஓகே, பை. subscribe for more videos.